ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஏன்னா இவன் ஆளை 2-3 மாதமாக காணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். நானும் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூனில் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 நான் விட்டேன் பார்த்திங்களா அந்த கேபிட்டலு. அதில் எனக்கு என்னென்னா இது ஏதோ தப்பாக நடக்குதுன்னு நினச்சிட்டு விட்டேன். ஏன்னா அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் கூட அனலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. எவ்வளோ குரூப்லாம் கூட பார்த்தீங்கன்னா மெசேஜே 2 மாதம் இல்லாமலாம் இருந்திருக்கும். ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கு வேறு ஆள். நான் பெரிய ஆளாக 2-3 பேர் ஃபாலோ பண்ணுறேன். அவங்களே எந்த மெசேஜும் போடல. நான் யோசித்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அப்புறம் இந்த ட்ரம்ப் இருக்கார்ல, நம்ம ட்ரம்ப் கௌசிக்கு, அவர் என்ன பண்ணுறாருன்னா மாற்றி மாற்றி வாய விட்றாருங்காட்டியும் நம்ம நினைக்கிறதே நடக்கலை. அதனால் விட்டேன் அப்படியே அதை. ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு அப்டேட்டுக்கோசம் நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி ஆகஸ்ட்டோடது. இது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னன்னா 3:40 இப்போ மார்க்கெட் போகிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் நான் வேணால் 3:20 3:25 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 24,500 பார்த்தீங்கன்னா ரூ. 10 தான் இருந்துச்சு. டகால்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 150 போகுது. ஸோ இதுதான் ஏன் போட்டிருக்கேன்னா, இதே மாதிரி தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இது எக்ஸ்பைரி நேற்று நான் ட்ரேட் எடுத்து தான் இருக்கேன்லன்னு சொல்ல, ஜூனில் லாஸ் ஆச்சுங்களே. அப்புறம் அனலைஸ் பண்ணி ஜூலை மாதம் ஒரு சின்ன சின்ன கேப்பில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், 350 395 இது உங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் சென்செக்ஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் 77,850 78,750 போயிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து 80,000 கால் எடுத்திருந்த வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. அந்த 80,000 காலில் 80,000 புட்டு ரூ. 180 வந்து அப்படியே ஜீரோ ஆகிட்டாங்க. ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் ஜீரோ ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. கால் பார்த்தீங்கன்னா 78,000 கால் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன் நல்லா ஏறிட்டான். ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ நடக்குது. இது பாருங்கள், நீங்கள் ஒரு சார்ட்டும் பாருங்கள். நிஃப்டியில் வந்து இந்த ஆகஸ்ட்லேருந்து தான் இது நடக்குது. ஆகஸ்ட்டுக்கு மேலே இல்லை. இப்போ ஏதோ சிஏஎஸ்ன்னு ஏதோ சொல்கிறானுங்க, நம்ம என்னன்னு தெரில. நம்மளுக்கு தேவை கேபிட்டல் சராக எடுத்துன்னு போயிட்டு ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. இங்கே பாருங்கள், 24,575 24,750 போச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி அப்போது 24,500 எங்கேயோ போச்சு மார்க்கெட்டு. எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம 3:30 மணிக்கு மேலே ஒரு 10 ரூபா 2 புட்லையும் காலையும் வாங்கி வச்சாலே போதும் அந்த மாதிரி. ஏன்னா எது 100 போகணும்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அதே மாதிரி தான் ஏறிச்சு. 6ஆம் தேதி ஏறி இருக்குது. 7ஆம் தேதி வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூமெண்ட் இல்லை. 10ஆம் தேதி ஒன்றும் இல்லை. 11ஆம் தேதி லைட்டாக ஏறி இருக்கான். 12ஆம் தேதி இந்த மாதிரி பாருங்கள், இந்த 3:30 மணிக்கு மேலே ஒரு இது பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில. நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பூமுங்க. அது சென்செக்ஸில் நடக்கலைங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அதே வந்து சென்செக்ஸ் பாருங்கள், அந்த 3ஆம் தேதி சொன்னோம்ல, 3ஆம் தேதி சென்செக்ஸ் நடக்கவே இல்லை, டவுனில் முடிச்சிருக்காங்கன்னா 4ஆம் தேதியும் பாருங்கள் ஒன்றும் ஏறல. ஆனால் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரி அப்போ மட்டும் ஏறுது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள்.